ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்த ஊர் தான் மின்யானபுரம். இந்த மின்யானபுரத்தோட ஆலயத்தோட வரலாறை இன்னைக்கு பார்த்து ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆயிரத்தி 830 ரேணுசேயர்கள் இந்த நெடுவெளி இந்த கிராமத்துக்கு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த நேரத்தில் எல்லாருமே கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாங்க. ஆகையால் அவங்களுக்கு ஒரு நிலமை வாங்கி குடியிருப்பு இடமும் வச்சு அந்த இடத்துக்கு திருச்செந்தூருக்கும் நாகர்கோவில் பக்கம் போறதுக்கு ஒரு சாலை உண்டு. சாலை ஓரத்தில் வீடுகள் கட்டி இருக்கிறது வச்சு அந்த ஊருக்கு நெடுவெளி என்ற ஊருக்கு மெய் ஞானபுரம் என்று பெயர் சூட்டி அந்த மக்களுக்கு கல்வி வசதி, மருத்துவ வசதி எல்லாம் செய்து அவங்க சாதாரண மக்கள் ஆனால் அவங்களே நல்லா அறிவாளியாக படிக்க வைத்து குழந்த சமயத்தில் அவங்க வேற இடத்துக்கு போக வேண்டியது ஏற்பட்டதால் கணம் தாழ்ந்த பையர்கள் இந்த சபைக்கு வந்தார்கள். சபை மக்கள் ரொம்ப கிளீனாக கருத்து அவருடைய தாமஸ் செய்கிறவர்கள் சொன்ன வழி கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை துதித்து அதே நேரத்தில் பாடல் பாடுவதற்கு கொயரை உருவாக்கினார்கள். ஒரு ஆர்கன் கொண்டு அந்த காலத்தில் ஆர்கன் ரொம்ப ஆச்சரியம். அந்த ஆர்கனை கொண்டு பாடலாம் படிக்க வச்சு நல்ல பாடவும் கர்த்தரை துதிக்கவும் சோதரிக்கவும் நல்ல அழகாக செய்து முடித்தாங்க. தாமஸ் ஐயரோடு இருக்கும்போது இந்த ஆலயத்துக்கு நேரே தெரு, இந்த மாதிரி தெரு எந்த இடத்துலையும் இருக்காது. இந்த தெருக்களும் அமைப்பு அழகாக அமைத்து தென்னை மரங்கள் அருகே வைத்து பெண்கள் பள்ளியிடம் தனியாகவும் ஆண்கள் பள்ளியிடம் தனியாகவும் ஏற்படுத்தப்பட்டு இங்கே வீடுகள் ஓலையினால் செய்யப்பட்ட செருவு சுவர் கூரையும் ஓலையில் தான் இருக்கும். கதவுக்கு பனாமக்கட்டையை ஒன்று சேர்த்து கதவாகி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு வெள்ளைக்காரு பஞ்சமத்தையில் இருந்து படுத்து தூங்க வேண்டிய ஆள் இங்கே தூங்க முடியாது. அதனால் பாளையங்கோட்டையில் தங்கியிருந்து இங்கே ஊழிய குதிரையில் வருவாங்க. வெள்ளை குதிரை, இந்த வெள்ளை குதிரை ஒரு முக்கியமான குதிரை. 84 என்னைக்கு காது எல்லாரும் சொல்லுவாங்க. முக்கியமான ஆட்கள் சாட்சி சொல்லுவாங்க. இந்த ஆலயத்தை சுற்றி அடிக்கடி வராங்க, பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க தாமஸ் ஐயர்கள். நான் இது என்ன எப்படி அது எப்படின்னு நான் நம்பல. 94 இந்த ஆலய கோபுரத்தை ரிப்பேர் பார்த்தேன். அப்போ நான் மாகடகுள் வரைக்கும் ஏறி பார்த்து எல்லாம் கரெக்டாக பார்த்தேன். அந்த டைமில் வேலையை பார்க்கும்போது சூப்பர்வைசராக என்ன போட்டாங்க. நான் சூப்பர்வைசராக பார்த்தேன். அந்த சமயத்தில் எனக்கு இரவில் ஒரு நாள் குதிரையில் வர்றது காமிச்சு நல்லா செய்யணுங்கன்னு சொல்லி வாயில் சுற்றி வர்றது போகிறதெல்லாம் நமக்கே காட்டி பேசி மிஷினரியை இங்கே தங்கி இருக்கிறதுக்கு கட்டுறதுக்கு இடத்த ஆயத்தப்படுத்தி அந்த வீட்டை பார்த்தேன். இப்போ தெரியும் இப்போ அங்கே பொருள்லாம் அங்கே இருக்கும். நீங்கள் உள்ளே போகல, உள்ளே போய் பார்க்கணுன்னு சொல்லுங்கள். தம்பி வேணால் கூப்பிட்டு போங்கனால நான் பார்த்து உள்ளே எல்லா இடம் ஃபோட்டோ எடுத்துருங்க. நல்லா பார்க்குறதுக்கு எல்லாம் இருக்குது. சர்ச்சும் இருக்குது, இளந்த மரமும் இருக்குது. க்ளீனாக எடுத்து விடுங்க.